இப்போ ரீசெண்ட் டேஸா எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸும் காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்க மனசில் இருக்கிறதுலன்னா அந்த 4 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தாட். சரி, இந்த காலேஜ் எப்படி இருக்கும், இந்த காலேஜ் லைஃப் இந்த 4 வருஷம் எப்படி போகும் அப்படின்னா, எவனை கேட்டாலும் இந்த காலேஜ் வசந்த விஷயம் காணுங்கிறாங்க, சென்ட்ரல் விஷயம் காணுங்க. இது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு சிலருக்கு காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன ஏன் அப்படின்னு கேட்டாங்க, காலேஜ் லைஃப்பை 4 விதமாக பிடிக்கும். ஒன்று படிப்பு 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 படிப்பு, ரெண்டாவது மூணாவது இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி நேரத்தில் தம்பி முட்டி மோதி, நாலாவதாக இருக்கேன் யாருன்னா படிக்கும்போது படி, பாடும்போது பாடு, தேடும் போது சில வாய்ப்புகளை தேடுன்னு காலேஜ் லைஃப்பை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடும். இதுதான் காலேஜ் லைஃப்பில் இத்தனை ரகம் இருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம அதை அமைச்சுக்கிட்டு வாழ்றதா இந்த 4 வருஷம் காலேஜ். சரி, இதுக்கு நடுவில் சந்தோஷம் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 2 வார்த்தையில் அடங்கிருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? ஐவியில் ஒரு 3 நாள் டூருங்க, 3000 நினைவுகள். அந்த இடமோ அந்த பணமோ அந்த சாப்பாடோ அந்த சந்தோஷத்தை கொடுக்குது. 3 வருஷம் கூட படித்த அந்த பரதேசி நம்ம ஃப்ரெண்டு தான் அவ்வளோ சந்தோஷத்துக்கு. இறுதியில் ஒன்று போட்டுருவாங்க, 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு, மெல்ல விடை கொடு விடை எண்ட் ஆஃப் வெரானு. 4 வருஷம் முடிஞ்சிடும். மூலம் பக்கத்தில் ஒரு கையில் நம்மளோட கரியர், இன்னொரு பக்கம் நம்ம நினைவு. இதோட நம்ம காலேஜ்